ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிசினஸ் தான் நீங்களும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஆகணும். உங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண சொல்லல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண சொல்றேன். பிகாஸ் இன்னைக்கு உங்களோட டீமையோ இல்ல உங்க ஏஜென்சியோ நீங்க கொஸ்டின் பண்ணனா கரெக்டா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ண மட்டும் தான் கரெக்டான கொஸ்டின் உங்களால ரைஸ் பண்ண முடியும். அதெல்லாம் நீங்க என்னென்ன ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும் அதை பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மூலம் சேனலை கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம சேனலை மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா 1-to-1 புக் பண்ண முடியும். 1-to-1 லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக பார்த்தா உங்களை நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண சொல்ல, ஒரு பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பேசிக் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களோட டீமையோ உங்கள் ஏஜென்சியோ உங்களால் கரெக்டான கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தா கம்ப்ளீட்டாக எல்லா டொமைன்லையும் சரி, எல்லா ஃபீல்ட்லையும் சரி ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ்க்கும் நீங்கள் ஏஐ நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அண்ட் சேம் டைம் மார்க்கெட்டிங்லையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் நீங்கள் டாப் 6 ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேண்டிய ஸ்கில்ஸ் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கஸ்டமர் அண்ட் மார்க்கெட். ஆக்சுவலாக உங்கள் கஸ்டமரை பற்றி உங்களுக்கு தெரியும், பட் அவங்க எந்த பிளாட்ஃபார்மில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் B2Cயாக இருந்தால் உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதே ப்ரொஃபஷனல் இருந்தால் லிங்க்டின், யூடியூப், இது மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். அதில் நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் யார், அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் உங்ககிட்ட அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்போ தான் உங்கள் கஸ்டமர் பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக, இது உங்களோட டீம் கிட்டயோ இல்லை உங்கள் ஏஜென்சிகிட்டயோ கொடுத்து கரெக்டான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணலாம். கரெக்டான இடத்துல நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். இது நீங்கள் பாட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு ஏஜென்சி ஓனராக என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ப்ராடை வச்சு டார்கெட் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தா உங்களோட டார்கெட் ஆன்ஸ் இல்லாமல் வேற ஒரு டார்கெட் வச்சு டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால உங்களோட மணி தான் வேஸ்ட் ஆகும். ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான் உங்களுக்கு தான் தெரியும் உங்க கஸ்டமர்ஸ் யாரு, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, நீங்க என்ன சால்வ் பண்றீங்க, அவங்க ஏன் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண இதை உங்க டீம் கிட்டயும் உங்க ஏஜென்சியும் நீங்க ஃபர்ஸ்ட் கன்வே பண்ணி ஆகணும். கன்வே பண்ண மட்டும் தான் அவங்களால கரெக்டான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பேசிக் ஆட் நாலேஜ். நீங்க உங்களோட ஆட்ஸ் ரன் பண்ணவே சொல்லல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸும் சரி, கூகுள் ஆட்ஸும் சரி, நிறைய அப்டேட் வந்திருக்கு. இன்னைக்கு இங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் ஒரு கான்செப்டே கம்ப்ளீட்டா மாறி இருக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல. இன்னைக்கு நீங்க பழைய மாதிரி ஸ்கேலிங் பண்ணா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி நம்ம பழைய மெத்தட் மாதிரி CBO, ABO மெத்தட்லாம் இப்போ ஒர்க் அவுட்டே ஆகாது. எல்லாமே கம்ப்ளீட்டா ஏஐ டாமினேட் பண்ணிச்சு. இப்போ நீங்க புது மெத்தட் யூஸ் பண்ண முடியும்னா உங்களால குவாலிட்டியான லீடர் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டும் இந்த மாதிரி ஃபேஸ்புக் அண்ட் கூகுள் ஆட்ஸ்ல வருது. இதெல்லாம் நான் உங்களை லேர்ன் பண்ணவே சொல்ல. ஆக்சுவலா நீங்க என்ன லேர்ன் பண்ண, ஒரு பிசினஸ் ஓனர் தான் பாத்தீங்கன்னா வாட் இஸ் லீட், எப்படி லீட் எனக்கு அந்த லீடோட குவாலிட்டி என்ன, எனக்கு காஸ்ட் பர் லீட் எவ்வளோ, நம்ம எவ்வளோ டெய்லி பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்றோம், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் சேம் டைம் இதை யூஸ் பண்ணி கரெக்டாக உங்க டீம் கிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். நம்ம லாஸ்ட் மந்த் காஸ்ட் பர் லீட் 150 ஸ்பெண்ட் பண்ணோம், இப்போ ஏன் நம்ம 300 ஸ்பெண்ட் பண்றோம், எங்க நம்ம மிஸ்டேக்ஸ் பண்றோம், அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி உங்க டீமை நீங்க டெவலப் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸா அந்த ஆட் நாலேஜ் கண்டிப்பா தேவைப்படும். கூகுள் ஆட்ஸ்னா என்ன, கூகுள் ஆட்ஸ் எப்படி ரன் ஆகுது, ஃபேஸ்புக் ஆட்ஸ் என்ன, அது எப்படி ரன் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபனல் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு லீடர் உள்ள வரணும், அந்த கஸ்டமரோட ஜேர்னியை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க. ஒரு பிஸ்னஸோட நீங்கள் என்ன கேட்கணும், ஃபர்ஸ்ட் அவங்க ஆட் கிளிக் பண்ணோன்னா எங்கே போகிறாங்க, அவங்களோட என்கொயரி ஃபார்ம் எங்கே வருது, அவங்க லீடு எங்கே வருது, அந்த லீடு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம். இந்த செட்டப்பை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பிஸ்னஸோட கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மூலமாக நீங்கள் ஏதாச்சும் லீக் இருக்குன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அந்த கேப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் டீம் எங்கே லேக் ஆகுறாங்க, அவங்க எங்கே டெவலப் பண்ணலாம், அவங்க என்ன நாலேஜ் கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன புதுசாக கற்றுக் கொடுக்கலாம், இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். அவங்க எங்கே நாலேஜ் கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை நீங்கள் ஃபைன் டியூன் பண்ண ட்ரை பண்ணணும். இது மூலமாக உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லீட் ஃபாலோ சிஸ்டம். ஒரு லீட் ஃபாலோ சிஸ்டம் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க என்ன பண்ணி ஃபனல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. கஸ்டமரோட ஜேர்னி எப்படி தெரிஞ்சு போச்சு, ஒரு ஆட் கிளிக் பண்ணோன்னா என்ன நடக்குது, என்ன ஃபாலோ பண்ண தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அவங்களுக்கான லீட் ஃபாலோ சிஸ்டம் என்ன பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் லீட் சப்மிட் பண்றாரு. டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த லீடு நம்ம அகைன் ஒரு 3 மந்த்க்கு அப்புறம் உங்களை ஃபாலோ பண்றோமா,
அப்புறம் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்றோமா, கிராஸ் செல் பண்றோமா, ஸோ இந்த நாலேஜ்லாம் நீங்க கண்டிப்பா உங்க டீம் கொடுத்தே ஆகணும். ஸோ நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் நமக்கு எத்தனை லீட்ஸ் வருது, ஸோ எத்தனை கால் கன்வெர்ட் ஆயிருக்கு அதுதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் நீங்க. ஸோ லீட் ஃபாலோ சிஸ்டம், ஒரு லீடு வந்தோடனே ஆட்டோமேட்டட் மெசேஜ் செட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ கஸ்டமர் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான நீங்கள் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ கஸ்டமரை பற்றி கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கன்வர்ஷன் ப்ராசஸை மேக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் டீமை கண்டிப்பாக கைட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ கண்டிப்பாக லீட் ஃபாலோ சிஸ்டம் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ ஒரு கஸ்டமர் உள்ளவனா அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஒரு நியூ லீட் கஸ்டமர் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், ஸோ அதே மாதிரி கோல்டு ஆடியன்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், இந்த சிஸ்டம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அண்ட் கண்டென்ட் டைரக்ஷன் ஸ்கில்ஸ். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக கண்டென்ட் கிரியேட் பண்ணலன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்களை தவிர வேறு யாரும் கரெக்டாக பேசவே முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூடியூபில் பேசலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பேசலாம், இல்லை வந்து நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி அதில் வந்து கண்டென்ட் டெக்ஸ்ட் ஓரியன்டாக பேசலாம். ஸோ எல்லா பிளாட்ஃபார்மும் உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை பற்றி இந்த இடத்துல நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனக்கு கேமரா ஃபேஸ் பண்ண ஃபியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ணவே முடியாது. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நீங்கள் தான் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் கண்டென்ட்டை மேக் பண்ணுங்கள், கண்டென்ட்டில் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேல்யூ ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லலாம், என்ன வேல்யூ ஆட் பண்ணலாம், ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எக்காரணத்துக்கு கூட டைரெக்டாக சேல் பண்ணாதீங்க, வேல்யூ ஆட் பண்ணுங்க. வேல்யூ ரெகுலராக ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் உங்களை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவான். இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து டேட்டா அண்ட் ரிப்போர்ட் ட்ரேடிங் ஸ்கில்ஸ். ஒரு டேட்டா ரிப்போர்ட் ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் எந்த கேம்பெயின் ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஆர்கானிக்காக நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, யூடியூப்ல வீடியோஸ் போடுறீங்க, அண்ட் சேம் டைம் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, கூகுள் ஆட்ஸ் அப்புறம் மெட்டா ஆட்ஸ்லாம் ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எவ்ரி வீக் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். எத்தனை லீட்ஸ் உள்ளே வந்திருக்கு, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருக்கோம், எத்தனை கன்வெர்ட் ஆயிருக்கு, எதனால் ஃபாலோ பண்ணி டவுன் ஆகுது, ஸோ எதனால் நம்மளால் கன்வர்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியல. இந்த டேட்டாவை எவ்ரி வீக் நீங்கள் வந்து கவர் பண்ணி ஆகணும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ என்ன மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் என்ன மாதிரி மெட்ரிக்ஸ்லாம் செக் பண்ணணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ அதுவும் மெட்டாட்ஸ் தனியாக போட்டிருக்கேன். ஸோ மெட்டாட்ஸில் நீங்கள் கிளிக்ஸ் எப்படி பார்க்கணும், காஸ்ட் பர் கிளிக்ஸ் எப்படி பார்க்கணும், ஆர்ஓஏஎஸ் எப்படி பார்க்கணும், ஆர்ஓஐ எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எண்ட் ஆஃப் டே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட கேம்பெயினை ஸ்கேல் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ் ஏதாச்சும் நடந்தால் ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக டேட்டா ரிப்போர்ட் வந்து எவ்ரி வீக் செக் பண்ணுங்க. என்னோட சஜஷன் எவ்ரி வீக் செக் பண்ணுதான். ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நான் என்னோட கிளைண்ட் கூட மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் இருக்கும், ஆல்ரெடி ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவேன். ஆனால் இருந்தாலும் நான் வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து கைட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க சார். இப்போ ஒரு நாளைக்கு ஏஜென்சி வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருக்குது, ஸோ என்ன மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அதை எப்படி நான் ரீட் பண்ணுறது, அதை எப்படி நான் வந்து செக் பண்ணுறது, இந்த ப்ராசஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிடுறேன், ஏஐ ஸ்கில்ஸ். உங்கள் பிஸ்னஸில் எப்படி ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT, Gemini, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது, பர்ப்ளெக்சிட்டி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது எப்படி உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், N8 என்ன, எப்படி ஆட்டோமேஷன் ஃப்ளோ செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஏஐலாம் வரப்போகுது அப்கமிங்கில். ஸோ இதெல்லாம் உங்கள் பிஸ்னஸ்க்காக எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும்.